உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில் 2026 குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ அதற்காக நம்மளுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்களை தொகுத்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தீபா மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இந்த 2026 இந்த குரு பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி மேம் இருக்க போகுது? முதல்ல இந்த குரு பயிற்சி என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா சார். குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா 1/6/2026 தோராயமா காலையில 11 மணி அளவுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர. உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்ல, அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றத பார்த்துடலாம் சார். மேம், இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது மேம்? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சார், ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லா பயிற்சியுமே நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு, இன்னும் எங்களுக்கு எதுவும் நல்லது நடக்கலைங்க, இன்னும் வந்து சூப்பரா இருக்கு, அதுவும் முக்கியமா நீங்க நிறைய வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா இன்னும் நல்லது நடக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுய ஜாதகத்துல தசநாதனை பார்க்கணும் சார். நிறைய ரிஷபம் மத்தியம வயசு அப்படின்னா ஒண்ணு வந்து குரு தசையில இருப்பாங்க, இல்ல சனி தசையில இருப்பாங்க. அந்த குருவோ சனியோ அவங்க சுய ஜாதகத்துல நல்லா இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு. சரி, இப்போ ஆன் தி ஹோல் இந்த குரு பயிற்சி எப்படின்னா, முதல்ல சனியே வந்து பாத்தீங்கன்னா லாப சனியா இருக்கார், உபஜயஸ்தானத்துல சனி. நீ ஏதாவது ஒரு வேலன் செய், ஏதாவது ஒரு தொழில் செய், அதுக்கான லாபத்தை நான் கொடுத்துட்றேம்மா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கார். பொதுவாக சனி பகவான் கொடுக்கணும்னு நினச்சா யாராலையும் தடுக்க முடியாது. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு. அப்போ சனி உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, ஆனால் எப்படி கொடுப்பான்? அதாவது ரொம்ப சிம்பிள். ஆண்களை பற்றி நம்ம விட்டுடலாம். ஆண்கள் ஏதோ ஒரு விதத்தில் வேலை செய்ய போகிறாங்க, எல்லா ராசி ஆண்களுமே. இப்போ பெண்கள், ரிஷபராசி பெண்கள் இன்டெப்த்தாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே நிறைய நாலேஜ் இருக்குது லேடிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்க வேலைன்னு ஏதாவது ஒன்று செஞ்சால் தானே சனி பகவானால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அப்போ ரிஷபராசி பெண்கள் இது வரைக்கும் வேலை செய்யலை அப்படின்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக வேலை செய்யணும். ஒன்றும் உன் சுய ஜாதகத்தில் அடிமை தொழில் தான் உனக்கு பிராப்தம் அப்படின்னா நீ அடிமை தொழில் செய். சுய ஜாதகத்தை நீ சொந்த தொழில் செய்யறதுக்கான பிராப்தம் இருக்கு அப்படின்னா நீ உன் சுய ஜாதகத்தை பாரு, அனலைஸ் பண்ணு, சொந்த தொழில் அப்படின்றத செய். ஆக சனி உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்க ஃபர்ஸ்ட் விஷயம். சனி ஆல்ரெடி நல்லா இருக்கான், அதுக்கும் மேல குரு பயிற்சியாகி குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. சனி வந்து பாத்தீங்கன்னா பொதுவா மந்தன், நிதானமா தான் அவன் வேலை செய்வான். அப்ப அவன் நிதானமா உங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் குருனோட பார்வை இருக்கிறதுனால சட்டு பட்டுன்னு கொடுத்துருவான். அப்ப அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குரு பகவான் 3ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்கார். அதாவது குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம். பொதுவா சுபர்கள் வந்து தைரியஸ்தானத்துல உட்காடுறாங்க அப்படின் போது பெருசா தைரியம் இருக்காது. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பாருங்க, நான் ரொம்ப ஆளுமையா இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு எனக்கு படபலம் இருக்கணும், இல்ல பணபலம் இருக்கணும், இல்லைன்னா புத்தி பலம் இருக்கணும். இந்த பணபலத்தை விட எக்ஸ்ட்ராடினரியான பலம் எதுன்னா புத்தி பலம். நீ அறிவாளியா, நீ எவனுக்கும் தலை வந்து வணங்கணுன்ற அவசியமே இல்லை. உன் அறிவு உனக்கு கடைசி வரைக்கும் சாப்பாடு போடும். நீ என்னத்துக்கு மற்றவனை காக்கா பிடிக்கணும், மற்றவங்க காலில் விழணும், மற்றவங்களை ட்ராப் பண்ணி முன்னேறணும். அப்போ ரிஷபத்துக்கு இன்டெப்த்தாவே நிறைய நாலேஜ் இருக்கு, அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அதுக்கும் மேலே இந்த காலகட்டம் எந்த தொழில் அவங்க பண்ணுறாங்களோ அதில் பயங்கர நாலேஜ் கேதர் பண்ணிப்பாங்க. ஸோ சாதிக்கணும் அப்படின்றதுக்கு என்னோட கான்ஃபிடென்ட் ஒரு காரணமாக இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கும் மேல இப்ப குருனோட பார்வை 7, 9, 12, 11 பாக்குறாரு. நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண பிராப்தம் கூடி வரும். ஓகேங்களா? இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து கெடுக்கக்கூடிய பிளான் கிடையாது குரு பகவான். இருந்தாலும் நான் சொல்ற அட்வைஸ் என்ன அப்படின்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு முக்கியமா பெண்களுக்கு இந்த காதல், அதே மாதிரி இந்த ரொமான்ஸ் இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உங்களோட பொறப்பு சாதிக்கிறதுக்கான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் 2028 வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்லாம். ஹையர் எஜுகேஷன் படிக்கணுன்ற ரிஷபராசி பிள்ளைங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பிஜி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அமோகமான சக்ஸஸ் அதில் வரும். மேம், இவ்வளோ சொல்லிட்டீங்க. பர்டிகுலராக இப்போ இவங்க எதுலேருந்து இந்த விஷயத்தில் விடுதலைனா எதுலேருந்து ரிஷபம் விடுதலை அடைய போகிறாங்க? பொதுவாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேருந்து விடுதலை அடைய போகிறாங்க சார். ரிஷபம் ஃப்ரம் த பர்த் டில் த எண்ட் வரைக்கும் அவங்க கான்சிக்வன்சஸ் காம்ப்ளெக்ஸ், அதாவது என்ன சொல்லுவாங்க, காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சார், பொதுவாக நானும் அதை வந்து ஏறக்குறைய 17 இயர்ஸாக ரிஷபத்தை பற்றின என்னோட ரிசர்ச் தான். ஏன்னா ரிஷபத்துக்கு லைஃப்பில் கஷ்டம் ஏன் காரணம், எதுக்காக அவங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்றத என்னோட ரிசர்ச். அப்புறம் கடைசியில் அட்லாஸ் கண்டுபிடிச்சது என்னென்னா, நான் உண்மையான அன்பு எதிர்பார்க்குறேன். அது இந்த உலகத்திலே பஞ்சம்.
அப்ப நான் பைத்தியக்காரத்தனமா உண்மையான அன்புன்னு சுத்திட்டு இருந்தா கடைசி வரைக்கும் நான் சுத்திட்டே தான். கடைசி வரைக்கும் ஏமாற்றமா? ஏமாற்றம் தான் மிஞ்சம். அதே மாதிரி ஒரு வார்த்தை இப்ப நீங்க என்கிட்ட வந்து என்னங்க மேடம் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, 2 நாள் பேசுனீங்களான்னா போதும், நான் ரிஷபோ, ஓகேங்களா, 2 நாள் நீங்க பேசுனீங்க அப்படின்னா போதும், நான் வந்து அடடா நீங்க உலகத்திலேயே நீங்க தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் செஞ்சிடுவேன். புரியுதுங்களா? நான்லாம் ரிஷப ராசி, ரிஷப லக்னம். ஆமா, மிருகசீரிஷ நட்சத்திரம் நான். அதனால ஒரு லெவலுக்கு மேல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு ஓகே, ஒரு லெவலுக்கு மேலே புரியும். ரிஷப ராசி, ரிஷப லக்னம், ரோஹிணி நட்சத்திரம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசுல கூட எனக்கு சாயறதுக்கு தோல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்போ இந்த ரிஷபத்துக்கு இன்டெப்தா இன்பில்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அன்பு ஒன்று வேணும். எப்பயுமே நம்ம மேலே யாராவது பாசமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் அவங்களோட பிரச்சனைக்கு காரணம். எல்லாத்துலேருந்தும் விடுதலையாகும். எல்லாத்துல இருந்தும் முதல்ல அவங்களோட வாழ்க்கையினோட யதார்த்தத்தை புரிஞ்சுப்பாங்க சார். 20 வயசுல ரிஷபம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா 30 வயசுல பெரிய லெவல்ல சாதிக்கும். 30 வயசுல புரிஞ்சிடுச்சுன்னா 40 வயசுல சாதிச்சிடும். 70 வயசானாலும் புரிஞ்சுக்காத ரிஷபம் இன்னமும் இருக்காங்க. இந்த குரு பயிற்சி ரிஷபத்துக்கு அமோகமாக இருக்கு. அதை தாண்டி இப்போ இவங்களுக்கு எந்த வழிபாடை சொல்லலாம்? பொதுவாக ரிஷபம் அன்புனால ஏமாறக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால எப்பயுமே நான் சொல்றது என்ன அப்படின்னா அம்பிகை வழிபாடு. யார் ஒருத்தர் அம்பிகையை வழிபாடு பண்றாங்களோ அவங்க கிட்ட 3வது மனுஷால் வந்து நிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. அந்த கெத்து வந்து இயற்கையாவே இருக்கும். ஒரு ஆரா இருக்கும் அவங்கள சுத்தி. அப்ப அம்பிகை வழிபாட்டிலையும் நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, யூஸ்வலாவே இந்த ரிஷபத்துக்கு சஜஸ்ட் பண்றது இந்த மைஷாசுர மர்தினி ஸ்லோகம். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்லோகம் தட் இஸ் த மந்த்ரா ஃபார் சக்சஸ். அதை ரிஷபம் பாராயணம் பண்றாங்க அப்படின்னா தப்பானவங்க இவங்க கிட்ட வழியே வந்தாலும் அவங்களே விலகி போவாங்க. ஸோ அதனால நான் சரியானவங்க மட்டும் இருப்பாங்க கூட. சரியானவங்க மட்டும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்களை சுத்தி 1000 பேர் வருவாங்க, 1-2 பேர் கூட தான் இவங்க கூட ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்க இருப்பாங்க. அவங்களால இவங்களுக்கு கெடுதல் வராம இருக்கிறதுக்கும் அந்த ஆரா டெவலப் ஆகும். இவங்களுக்கு எவ்வளவு மொத்தமா ஒரு பலன் இது பர்சன்டேஜ் மார்க்னு சொன்னா எவ்வளவு தரலாம்? 99% கொடுப்பேன் சார் ரிஷபத்துக்கு. மேம், இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. ப்ளஸ் இந்த கடகத்தில் வந்து உச்சமடைகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மேம் இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பானது, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது உண்மை என்ன அப்படின்னா சார், குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ 12 ராசியும் கடந்து வரதுக்கு 12 வருஷம் ஆகும். இது பெருசா அமோகம் அப்படின்றதுல இல்லை ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு உச்சமடைஞ்சு தான் உட்கார்றாரு, கடகத்தில் தான் உட்கார போறாரு. அப்போ இருந்தாலும் அந்த வீடியோஸை நம்ம கொஞ்சம் ஹைலைட்டிங்காக மக்கள் முன்னாடி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் சொல்லுவோம். பட் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்தில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் மேலே குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இப்போ சனி வந்து கெடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லைங்களா. இப்போ மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு, அதுக்கும் மேல தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த 6 ராசிகளும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்படுறாங்க. அது நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகுது. ஆக இந்த கஷ்டப்படக்கூடிய இத்துணை ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சியாகி கடகத்துல இருந்து அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால இது ஒரு அற்புத குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக சனி கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 6 ராசிகளை கெடுக்க போறது இல்லை, கட்டுண்டு கிடக்க போறாரு. இது ஒரு பெருத்த ரிலீஃப். ஒரு வருஷம் புரியுதுங்களா. நடுவில் செப்டம்பர் மாதம் அவர் கொஞ்சம் அதிசாரமா பயிற்சி ஆவார். அப்ப மட்டும் இவங்க கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் அந்த விஷயம் இதுல கவனமா இருக்கணும்னு கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லாம அவரோட உச்ச பார்வை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்ல செய்ய போகுது. இப்போ மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா சனியே லாப சனியாக இருக்காரு, மிதுனம் சனியே கர்ம சனியாக இருக்காரு, இந்த மாதிரி துலாம் ரோக சனியாக இருக்காரு. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் நல்லது செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால சனி பகவான் பொதுவாக நிதானமாக நல்லது செய்வான். மந்தன் அப்படின்றதுனால ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பான். ஓகேங்களா. அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பலன்களை நிதானமாக இன்டென்சிஃபைடாக கொடுப்பான். இப்ப பலன்களை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடகடன்னு இன்டென்சிஃபைடா நற்பலன்களை கொடுக்க போறார். அப்ப ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்குமே இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா காக்கும் குருவா வராரு, எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான குருவா வராரு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் சார். அதுக்கும் மேல உச்ச பார்வை 3 பாவத்தை பார்க்கும். விசேஷமா 5, 7, 9 குருனோட விசேஷ பார்வை. அந்த 5, 7, 9ஆம் பாவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பாவத்தை கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுதான் சார் உண்மை. ஓகே, இப்போ இந்த உலக நடப்பு அப்படின்னு வரும்போது இந்த குரு பயிற்சியால பர்டிகுலரா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குரு பயிற்சினால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது ஒரு குரு பயிற்சி பத்தி மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது, ஆன் தி ஹோல் தான் சொல்லணும். இப்ப குரு பயிற்சி குரு கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றதுனால தங்கத்தினோட விலை குறையும். அதே மாதிரி மஞ்சளை நம்பி இருக்க விவசாயிகள் மஞ்சளினோட விலை அப்படின்றது சாலிடா குறையும்.
ஓகேங்களா. தங்கம் ஏறக்குறைய 25,000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு தனுசு வர வரைக்கும் ஏறக்குறைய 6 வருஷமும் தங்கத்தினோட சரிவு அப்படின்றது இருக்கும். பவுனுக்கு வந்து 25,000 ரூபாய் வரைக்குமே குறையும். ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பவுனோட விலை கம்மியாகும் அப்படின்றது உண்மை. நம்ம வந்து வெள்ளியை சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மூவ் ஆகிற பிளானட் இல்லையா. ஆனா தங்கம் இந்த 6 வருஷமும் சரிவை சந்திக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி மீனத்துல இருக்காரு. சனி மீனத்துல இருக்காரு அப்படின்போது உலகத்துல யுத்தம் அப்படின்றது இருக்கும். இயற்கை சீரழிவுகள் அப்படின்னு நடக்கும். முக்கியம் மலை சார்ந்த பிரதேசங்கள்ல நிலநடுக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது. இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் காரணம். ராகு வந்து கும்பத்துல இருக்காரு. டிஜிட்டல் இந்த ஏஐ வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துது பார்த்தீங்களா. டிஜிட்டல்ல ட்ராப் ஆகிறது இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்கள்லாம் சேட் பண்ணி அதில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேது வந்து சிம்மத்தில் அப்படின்னும் போது ஆன்மீகவாதிகள் நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லாமல் ஒரு போலி முகத்திரை அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தலைவர்கள் நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஆன்மீகத்தை தொழிலாக வச்சு தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உண்மை சார். ஓகே மேம். இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு பொதுவான பலன் தானே மேம்? ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான குரு பெயர்ச்சி பலன்கள். இப்போ இது 100% நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருந்தால் 100% நடக்கும். சுய ஜாதகத்தில் தசநாதன் கெட்டு போயிருந்தா அப்படின்னா 50% தான் நடக்கும். இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கோங்க. இந்த குரு பயிற்சி எனக்கு இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவங்க குடும்பமே இல்லை சார். குடும்பம்னு இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று குழந்தைங்களால பிரச்சனை, இல்லை திருமண பிரச்சனை, இல்லைனா வீடு கட்ட முடியலன்ற பிரச்சனை, இல்லை ஹெல்த் இஷ்யூஸு, இல்லைனா கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து, இல்லை கொடுத்த காசு திரும்பி வரல. இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்ம சுய ஜாதகம். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டிஸ்பிளேலே கொடுத்துருப்பீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் சார். இந்த பதிவு கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த குரு பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டங்களையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.